சிவபெருமானோட அருள்ல பிறந்தவர் தான் துர்வாசக முனிவர். 3 தெய்வங்களையும் குழந்தையாக்கிட்ட அந்த அம்மா பால் தருவாங்க. பிரம்மா அருள் புரிஞ்சு வந்தவர் தான் சந்திரன். திருவண்ணாமலை பத்தி கந்த புராணத்தை சொல்லிருக்காங்க. இந்த கிரிவலத்தை வரவங்க எல்லாருக்குமே இந்த அறியாமை போக்கி ஞானம் வரும்ன்றது இவரோட வரம். இப்ப கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது. கலியுகத்துக்கு கடவுள் யாரு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. துர்வாசகர்னு பேரை பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா கதை புராணம்னா அவர் சாபம் விடுற கடவுள்னு பயப்படுறாங்க. ஆன்மீக களம் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரப்போற எபிசோட்ல எல்லாமே வந்து திருவண்ணாமலை ரகசியங்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து அதாவது திருவண்ணாமலையில இருக்கிற கோயில்கள் பத்தியும் மகான்கள் பத்தியும் எல்லா விஷயங்களும் பத்தியும் நம்ம வந்து டச் பண்ணி நிறைய ஆன்மீக மனிதர்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்ப துர்வாச முனிவர், ஆமா, அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். உங்களுடைய அனுபவங்களையும் சொன்னீங்க. துர்வாச முனிவருடைய டெம்பிள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கு. ஆமா, அது எப்படி அங்க வந்தது? சரி, எப்ப துர்வாச முனிவர் நிறைய யுகங்கள்லாம் சொல்றாங்க, எந்த யுகத்துல அங்க வாழ்ந்திருப்பார்? துர்வாசக முனிவர் முதல்ல அவரு எப்படி பிறந்தாரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. அனுசுயா தேவிக்கும் அத்திரி மகரிஷிக்கும் பிறந்தவங்க. அனுசுயா தேவின்றது பதிவிரதைகள், அவங்களும் ஒருத்தர். இவங்க நம்ம சின்ன வயசுல நிறைய கதை படிச்சிருப்போம். அதாவது அவங்க ரொம்ப பதிவிரதை. அவங்கள ஒரு தடவை டெஸ்ட் பண்றதுக்காக சிவன், விஷ்ணு, பிரம்மா அங்க போறாங்க. யாசகம் கேட்கறதுக்கு போறாங்க. யாசகம் அந்த அம்மா கொடுக்கறவங்க அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரிஷிகள், இந்த ரிஷிகளுக்கு வந்து நீங்க யாசகம் தரதா பிறந்த மீனியோட வரணும் அப்படின்றாங்க. நான் எப்படி பிறந்த மீனியோட தான் வரணும்? சரி, நான் உன்னை குழந்தையாக்கிறேன்னு 3 தெய்வங்களையும் குழந்தையாக்கிட்டு அந்த அம்மா பால் தருவாங்க. அதுதான் ஸ்டோரி. அப்ப என்னன்னா, காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், உருவாக்கும் கடவுள் 3 பேரும் குழந்தையாயிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் யார் பண்றது? யாருமே பண்ண ஸ்தம்பிச்சாயிடும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி, சரஸ்வதி, சக்தி 3 பேரும் அனுஷா தேவிட்ட சொல்லுவாங்க, அம்மா இவங்க வந்து 3 தெய்வங்கள், இவங்களை நீ பழையபடி எடுத்து அந்த அம்மாக்குன்றது இவங்க தெய்வங்கள்னு. ஆனா நீ யாசகம் இப்படி கேட்டா அதனால இப்படி தர, அவ்வளவுதான். சோ திருப்பியும் இவங்க 3 பேரும் பேக் டு ஃபார்ம் வந்துடுறாங்க. சோ இப்ப 3 கடவுளுக்கும் பேக் டு ஃபார்ம் வந்த பிறகும் கடவுள்களை குழந்தையா மாத்தினா அப்ப நீ எவ்வளவு பெரிய சக்தியானவங்க. சோ உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வந்து குழந்தைகள், நான் நல்ல குழந்தைகள் பிறக்கணும்னு எனக்கு அருள் புரிங்கணும் போது 3 தெய்வங்களா அருள் புரியுறாங்க. அப்ப பிரம்மா அருள் புரிஞ்சு வந்தவர் தான் சந்திரன், சந்திர பகவான். யாரு? அந்த தேவிக்கு பிறந்தவங்களா? ஆமா, தேவிக்கு பிறந்தவங்க. பிரம்மன் அருளால அந்த தேவிக்கு பிறந்த ஒரு குழந்தை சந்திர பகவான். சந்திரன். ஓகே. விஷ்ணுவோடைய அனுகிரகத்தால அந்த அம்மாவுக்கு பிறந்த இன்னொரு கடவுள் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர்ன்றது நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ். முக்கியமா குஜராத் சைட்ல ரொம்ப ஃபேமஸ். அவர் ரொம்ப பவர்ஃபுல். அவரு அங்க கலியுக கடவுளா அவரை வணங்குறாங்க. சிவபெருமானோட அருள்ல பிறந்தவர் தான் துர்வாசக முனிவர். அதாவது சிவபெருமான் வந்து என் நெற்றிக்கண்ல இருக்கிற சக்தி எவ்வளவோ அந்த மாதிரி சக்தி உள்ள ஒரு டிசிப்ளினான ஒரு ஆண்மகனுக்கு பிறப்பான்னு அருள் புரிஞ்சு அதுல வந்தவர் தான் துர்வாசக முனிவர். அதனாலதான் துர்வாசக முனிவரோட கோபம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவர் எதுக்கு ஃபேமஸ்னா அவர் கோபத்துக்கு, அவர் விடுற சாபத்துக்கு. அவருடைய வரம் என்னன்னா, நீ சாபம் விட விட ஒரு பவர் ஏறிட்டே இருக்கும். அப்படியா? ஆமா, அவர் நிறைய சாபம் விட விட அவருக்கு ஏன்னா ஜென்ரலா சாபம் விட்டா விடுறவங்களுக்கும் சக்தி குறையும். இவருடைய கோபத்தை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. தேவர்கள்ல இருந்து எல்லாருமே நடுங்கி போனாங்க. ஏன்னா சின்ன தப்பா இருந்தாலும் பட்டுன்னு சாபம் விட்டாருன்னா பயங்கரமா இருக்குன்னு. அப்போ அவர் கடும் தவம் சிவனை நோக்கி பண்ணும் போது சிவபெருமான் இவருக்கு சொல்றாரு, உனக்கு என் அருளால பிறந்தவன் நீ, எனக்கு இருக்கிற அந்த ஃபயர் உனக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அந்த நெருப்பு, அந்த உள்ள இருக்க நெருப்பை வந்து நீ வந்து ஒன்னும் ஆக்கப்பூர்வமா மாத்தணும், ரொம்ப ஒன்னும் அமைதிப்படுத்தி கரெக்டா சேனலைஸ் பண்ணும். அதுக்கு என்னுடைய அக்னி ஸ்தலத்துக்கு நீ போ. அது எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை. அந்த அக்னி ஸ்தலத்துல போய் நீ தவம் இரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவரு இங்க வந்து தவம் பண்ண இடம் தான் அந்த இடம். அந்த கிரிவல பாதையில இருக்கிற அந்த கோயில் வந்து துர்வாச முனிவர் கோயில் வந்து தவம் பண்ண இடம். இந்த இடத்துலதான் அவர் தவம் பண்ணிதான் அவருக்கு இருந்த அந்த கோவங்களை அவர் வந்து பொறுமையா மாத்தினார். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையா. முன்னாடி வரைக்கும் கோவமா, ரொம்ப அதிகமா கோவம் வருது. இங்க வந்தோடனே வந்துதான்
அது அப்படியே பொறுமை ஆக ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, சரிங்களா? அதுதான் புராணங்கள் சொல்லுது. எந்த புராணம்னு கேட்டீங்கன்னா கந்த புராணத்துல மகேஸ்வர மகிமை, மகேஸ்வர காண்டம்னு இருக்கு. ஓகே, கந்த புராணத்துல மகேஸ்வர காண்டம், மகேஸ்வர காண்டத்துல அருணாச்சல மகிமை, அருணாச்சல மகிமைன்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல இது சொல்லியிருப்பாங்க. கன்ஃபார்மா கந்த புராணத்துல சொல்லப்பட்ட, கந்த புராணத்துல சொல்லு. ஓகே, திருவண்ணாமலை பத்தி கந்த புராணத்துல சொல்லிருக்காங்க. அதனால நம்ம அண்ணாமலையருக்கு அரோகரா நீங்க அதுல எடுத்துட்டீங்க. அதுல இதன் மூலியமா பார்த்தா எஸ் துர்வாச முனிவருடைய கோயில் தவம் பண்ண இடம் அதான் கருதப்படுது. கிரிவலம் நம்ம ஏன் இங்க வருது, என்ன ஸ்பெஷல்? கிரி எவ்வளவு மலை இருக்கு. ஆமா, மலை கிரினா என்ன சார்? மலை சார், மலை. நீங்க வந்து மலை மதுரையிலயும் இருக்கு, சென்னையில இருக்கு, எல்லா ஊர்ல இந்த மலை இருக்கு. ஆனா திருவண்ணாமலையில கிரிவலம் போறது என்ன ஸ்பெஷல்? ஏன்னா இங்க மலையே சிவன். இது ஒண்ணு. அதுவையும் தாண்டி இங்க கிரிவலம் பல பேர் வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் பார்வதி தேவி. அவங்க கிரிவலம் வந்திருக்காங்க. இங்க கிரிவலம் வரவங்களுக்குன்னு நிறைய வரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் துர்வாசக முனிவர். துர்வாசக முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க வந்து இவ்வளோ கோபம் இருக்கிற எனக்கு இங்க வந்து என்னுடைய அறியாமை, இவ்வளவு கோபம்ன்ற அறியாமைய கம்மி பண்ணி என்னை எப்படி டிசிப்ளின் ஆக்குச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல கிரிவலம் வர எல்லாருக்கும் அவங்க அறியாமை போக்கி அவங்களுக்கு ஞானம் வரும் அப்படின்னு அவர் இங்க வரம் தந்திருக்காரு. அவர் வரம் தந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எல்லாம் கொண்டு வந்தவங்க தான் 18 சித்தர்கள். அதுக்கப்புறம் இது துர்வாச முனிவருக்கு அப்புறம் தான். ஆமா சார், சத்தியயுகம், தேத்ரா யுகம் சொல்ற இவர் சத்தியயுகம். இவர் வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி ராமர். சரி, ராமருக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம் எல்லாம் சொல்லுவோம். இவரெல்லாம் சத்தியயுகம் தேத்ரா யுகம்ல இருந்தவர். யுகம் யுகமா இருந்தவங்க இவங்க எல்லாம். நம்ம சித்தர்கள் இந்த யுகத்துல இருந்தவங்க தானே. இந்த யுகமா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. இவரெல்லாம் அதுக்கு முன்னாடி. இவருடைய எனர்ஜி தான் அடுத்து 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 இன்னி வரைக்கும் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரோம். அதனாலதான் இந்த கிரிவலத்துல என்ன ஸ்பெஷல்னா இவருடைய ஒரு வரமும் ஒரு ஸ்பெஷல். இந்த கிரிவலத்தை வரவங்க எல்லாருக்குமே இந்த அறியாமை போக்கி ஞானம் வரும்ன்றது இவரோட வரம். இந்த மாதிரி கௌதம மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷி, பிருகு முனிவர் எல்லாருமே ஒரு தவம் ஒவ்வொரு வரம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இங்க கிரிவலம் போறது அவ்வளவு ஸ்பெஷல். இது ஒன்னும் ஆச்சரியப்படுது என்னன்னா, நம்ம வந்து துர்வாசக முனிவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். என்ன இது வந்து என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப சாபம் விடுற சாமி. ஒரு யுகத்துக்கு யாரு தெய்வமா இருக்கணும்ன்றத டிசைட் பண்ணவர் இவரு. அதாவது கலியுகத்துக்கு சொல்றாங்க. இப்ப கலியுகம் ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? கலியுகத்துக்கு துவாபர யுகம் அப்புறம் கலியுகம். இப்ப கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது. கலியுகத்துக்கு கடவுள் யாரு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதை யாரை செலக்ட் பண்றதுன்னா துர்வாசக முனிவர் செலக்ட் பண்ற. ஏன்னா அவர் தான் நீதி தவறாதவர். டிசிப்ளின்றது துர்வாசக முனிவர் தான். அதாவது எந்த பக்கமும் சாயாம டிசிப்ளினா இருக்கு. அதனால இவரையே போட்டுரும். சரி, இவர் ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது இவர் எந்த அளவுக்கு டிசிப்ளின்னா, இவரு பிறக்கிறதுக்கு காரணம் சிவன். சரி, ஆனா சிவனையே பார்க்க போறாரு. ஒரு சாமியை செக் பண்ண போறாரு யார் எலிஜிபிள்னு. சிவனை பார்க்க போகும்போது கைலாய வாத்தியம் போயிட்டு இருக்கு. அவர் வந்து பார்வதியோட நடனம் ஆடிட்டு இருக்காரு. இவர் வர்றத கவனிக்கல. கோபம் வந்து சிவனையே சொல்றாரு, கலியுகத்துக்கு நீ இல்ல, நான் இன்னொருத்த செலக்ட் பண்றேன் அப்படின்ட்டு திட்டிட்டு போயிடுறாரு. சிவபெருமானால் தான் இவர் வந்தாரு, ஆனா தப்புனா தப்பு. ஓகே, இதுல இருந்து பிரம்மரை பார்க்க போறாரு. பிரம்மரை பார்க்க போனதுதான் அவரும் அந்த சரஸ்வதியோட பேசிட்டு இருக்காரு. சரியா, இவர் வந்ததை கவனிக்கல. நீயும் ஒழுங்கா அலர்ட்டா இல்ல, நீயும் எலிஜிபிள் இல்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போறாரு. மூணாவதா வைகுண்டத்துக்கு போகும்போதுதான் பெருமாளை பாக்குறாரு. இப்ப சிவன் ரூபத்துல இருந்து இவர் துர்வாசகர் வந்தாரு. சிவனுக்கு எப்படி நெற்றி கண் இருக்கோ அதே மாதிரி இவருக்கும் கண்ணு இருக்கு. ஆனா அந்த கண்ணு நெற்றில இல்ல, பாதத்துல இருக்கும். அவருக்கு வந்து பாதத்துல கண்ணு இருக்கும். இந்த கோவில்ல வந்தாலும் அவர் உட்காந்து தவம் பண்ற மாதிரி போட்டோ இருக்கு. அதுதான் பாதத்துல கண்ணு இருக்கும். அந்த பாதத்துல இருக்க கண்ணு தான் அவருடைய பிரெயினே, அதுதான் அவரோட பவரே. சோ அவர் என்னன்னா, லக்ஷ்மி அம்மா எங்க நெஞ்சில இருப்பாங்க, பெருமாள் நெஞ்சில இருக்காங்க. பெருமாள் பேசிட்டு இருக்கும்போது இவர் வராது, இவர் கவனிக்கல. இன்னும் யாருமே என்ன பேசுறத கவனிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு எட்டி நெஞ்சில விடுவார் பெருமாள். சரிங்களா? நெஞ்சில விடும்போது லட்சுமி அம்மா அச்சோ என்னது இது அப்படின்னு அவங்க வெளியே வராங்க. இவரு நீங்க என்ன பண்ணுவீங்க ஜென்ரலா? உங்களை ஒருத்தரை எட்டி விடுறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? கோவம். விஷ்ணுவே எட்டி விடுறாரு. விஷ்ணு கோவப்படல, அப்படியே அதை காலை பிடிச்சு
ஐயா நீங்க வந்தது நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்கன்னு பேசிக்கிட்டே அந்த கண்ணை எழுதி விட்டுறாரு. அந்த அந்த ஞான கண் இல்ல அகந்தை கண்ணுன்னு சொல்றாங்க, அந்த கண்ணை எடுத்துடுறாரு. அது அவருக்கே தெரியாது, எடுத்துடுறாரு. அதை எடுத்த உடனே அவருக்கு அந்த அகங்காரம் போயிடுது, அவருக்கும் அந்த அகங்காரம் போயிடுது. அவர் வந்து அந்த ஃபுல் கோவத்துல இருந்தாரு, பட்டுன்னு ஸ்டாப் ஆயிடுறாரு. என்னமோ ஆச்சு அப்படின்ட்டு அந்த கண்ணை எடுத்த அப்படின்னா அதுக்கப்புறம் இவர் சொல்ற, உன்னை வந்து நான் நெஞ்சில எட்டி வச்சுச்சேன், அப்படியும் நீ கோவப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ற. கலியுகத்துல வரப்போறவங்களுக்கு கோபம் ஆசை நிறைய வரும், அவங்கள உன்ன மாதிரி ஒரு பொறுமையான சாமி தான் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த கலியுகத்துக்கு நீதான் கடவுள் அப்படின்னு இவர் தான் விஷ்ணுவ கலியுக கடவுளா மாத்தி சூஸ் பண்றாரு. அதுக்கு அந்த 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 அது சூஸ் பண்ணிட்டு இவரு போயிட்டாரு. பஞ்சாயத்து முடியல, அங்க லட்சுமி அம்மா கோச்சுக்கிட்டு பூலோகம் வந்துருவாங்க. என்ன ஒருத்தன் 8 வச்சிருக்கான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவனை என்ன பண்ண நீ அவன் காலை தொட்டு கும்பிட்ட, நீ என்ன நீ என்ன ஹஸ்பண்ட், நீ கோச்சுக்கிட்டு பூலோகம் வந்துடுறாங்க. அவங்கதான் பத்மாவதி. இவரும் பின்னாடி பூலோகம் வர்றாரு, அவர் தான் வெங்கடேச பெருமாள். அதுக்கப்புறம் அவர் ஏழை குடும்பத்துல இருந்து குபேரங்கிட்ட கடன் வாங்கி பத்மாவதியை கல்யாணம் பண்ணிட்டு தான் இப்ப திருப்பதி. இது எல்லாமே கந்த புராணத்துல இருக்கா? இந்த கதையில இல்ல சார், இது வந்து விஷ்ணு புராணத்துல வரும். இது இதுவும் புராண கதை தான். ஆமா, எல்லாமே புராண கதை. எல்லா புராணத்திலயும் வருவாரு துர்வாசக முனிவர். இவர் வந்து ஒரு மெயின் ஆளு. ஆனா இவர் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னா பயம். இவருக்கு டிசிப்ளின். இந்த நம்ம என்ன சொல்றது, திருவண்ணாமலையோட சீக்ரெட் டெம்பிள்ஸ் நம்ம இப்ப பேச போறோம்னா ஒரு 100 கோவில் பத்தி பேசலாம். திருவண்ணாமலை சுத்தி அவ்வளவு இருக்கு. ஆனா முதல்ல துர்வாசக முனிவரை ஏன் எடுத்தேன்னா எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த கோவில் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. இப்ப கொஞ்சம் பேர் போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கோயில பயந்து போவாங்க. துர்வாசக முனிவர் நீங்க சொல்றது எப்ப இதுங்க ஐயா? இந்த மாதிரி பயந்து போறதுன்னா பலகாலமா ஆரம்ப காலத்துக்கு இப்பெல்லாம் நிறைய இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 2-3 வருஷமா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது முன்னாடி வந்து பயந்து போவாங்க. இப்பவும் 100 பேர்ல 10 பேர் போவாங்க, 90 பேர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. துர்வாசகர்னு பேரை பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா கதை புராணம்னா அவர் சாபம் விடுற கடவுள்னு பயப்படுறாங்க. அவர் யாருக்கு சாபம் விடுறாங்கன்னா டிசிப்ளின் இல்லாதவங்க சாப்பிடுவாங்க. அப்ப டிசிப்ளினும் இருக்கும் போலாம், இல்லாதவங்க பயந்துதான் ஆகணும். சரிங்களா? இப்ப இதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, துர்வாசகத்தை கூட நம்ம நிறைய கதைகள்ல படிச்சிருப்போம். சரிங்களா? பெருமளவு கோவில் பார்த்ததுல பட் இருக்கிறதா செவி வழி செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, துர்வாசக முனிவருக்கு பின்னாடி ஒரு 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 சின்ன பொண்ணோட சிலை இருக்கும். நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், அந்த பொண்ணு யாரு? அவங்க ஒரு தடவை எனக்கு வந்து அந்த அந்த சாமி, அந்த பொண்ணு சாமியை கும்பிடும் போது எனக்கு ஒரு வரம் மாதிரி எனக்கு ஒண்ணு கிடைச்சது. நான் அவங்க கேட்டிருக்கு இது யாரு, ஒரு தடவை கிராம தேவதைன்னாங்க, இன்னொரு தடவை வரும்போது இது வந்து பராசக்தினாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது எனக்கு இதை சொல்லணும்னு எனக்கு நேரம் அமையும் போது எனக்கு என்ன சொன்னா, அது குந்தி தேவி. குந்தி தேவி பாண்டவர்களுடைய அம்மா குந்தி தேவி. அது என்னன்னா, துர்வாசக முனிவர் வந்து ரொம்ப கோபக்காரர். ஆனா அவர் ரிஷி, அவருக்கு பணிவிட செய்யறதுக்குன்னு யாருன்னா இருக்கணும்ல. யாரும் கிட்ட போக முடியல, போறவங்க பயப்படுறாங்க. சிஷ்ய பிள்ளைகள பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. ராஜா வந்து கிருஷ்ணரை பனிஷ்மெண்ட் கொடுத்து இவர் உக்காந்து கிருஷ்ணரையும் ருக்மணியும் அவர் தேரை இழுக்க வச்சிருக்காரு. சாமிய இவர் உக்காந்து தேரை இழுக்க வச்சிருக்காரு. அப்ப பாத்துக்காங்க ஒரு வேலை பெரிய ஆளு எவ்வளவு கோவக்காரன்னு. கிட்ட போக முடியல. அப்போ குந்தி தேவி சின்ன பொண்ணா இருக்காங்க. அந்த 10 வயது அடையாத சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணுதான் இவரை ஃபுல் பணிவிடை செஞ்சு பாத்துக்கிச்சு. சரிங்களா? சின்ன பொண்ணு மேல இவருக்கும் கோவம் வராது. குட்டி பொண்ணு இல்ல, குட்டி பொண்ணு மேல யாருக்கு கோவம் வரும்? இந்த பொண்ணு தாத்தான்னு எல்லாம் செஞ்சது. அப்பதான் இவரு இந்த பொண்ணுக்கு குந்தி தேவிக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது நீ சூஸ் பண்ற மாதிரி குழந்தை உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுலதான் கர்ணன், அர்ஜுனன், பீமன் எல்லாம் வந்தது வந்து எப்படின்னா இவரு கொடுத்த வரம் தான். இந்த கோவில் வந்து நீங்க துர்வாசக முனிவர் வரும்போது குந்தி தேவியும் போய் பாருங்க, அவ்வளவு பவர். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் இந்தியாவில செஞ்சேன். எனக்கு வந்து ஒரு டைமுக்கு வந்து என்னால வேலை செய்ய பிடிக்கல. அதாவது
ஏதோ என்னை விட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு. அது வெளிநாட்டுல வேலை செய்ய பிடிக்கல, வெளிநாட்டுல வேலை செய்ய பிடிக்கல தான் இந்தியாவுக்கு வந்தேன். ஓகே, இங்கேயும் அதுக்கப்புறம் இந்தியாலயே என்னால வேலை செய்யவே பிடிக்கல. எனக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் என்ன ஆரம்பிக்கிறது, ஏது ஆரம்பிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி ரொம்ப பிளாங்க் மைண்டா இருந்தேன். ஜாப் எப்படின்னா ஏதோ ஒரு சில பிரச்சனைகள், அதோ கோவிட் வரும். ஸோ அதையும் முட்டி மோதி ஆஃபீஸ்க்கு போனோம்னா கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு உடம்பு முடியாம போவோம். ஏதோ பாலிடிக்ஸ் நடக்கும், அதையும் தடுத்து வின் பண்ண ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு, இல்ல ஏதோ நம்ம வேலை இப்போதைக்கு செய்யக்கூடாதுன்றது வருதுன்றது புரிஞ்சுக்கிச்சு. அதெல்லாம் நிறுத்திட்டேன். ஆனா அடுத்த லெவல் பிசினஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ கிரிவலம் வரும்போது கரெக்டா குந்தி தேவி கோவிலுக்கு துர்வாசக முனிவர் தெரியும், பட் அது குந்தி தேவின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னி வரைக்கும் அங்க ஒரு போர்டு கூட இல்லை. சரிங்களா, பாக்குறவங்களுக்கு கொடுப்பனா தான் நீங்க அந்த போர்டு வைக்கலாங்க. அங்க வரும்போது அங்க ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க ஆக்சுவலா திருநங்கை. அங்க இருந்த ஒரு அம்மா, அவங்க திருநங்கை. அவங்க நான் வந்துட்டே நான் சுத்தி கும்பிட்டாங்க. நான் அவங்க விபூதி கொடுக்குறாங்க, கொடுக்கும் போது அவங்க என் கையை இழுத்து பிடிச்சாங்க. இழுத்து பிடிச்சிட்டு விபூதியை வந்து இப்படி கொடுக்கல, விபூதி எடுத்து லிங்கமா பிடிச்சி என் கையில இப்படி வச்சாங்க. வச்சுட்டு வைக்கும் போது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி பிடிச்ச ஒரு மாதிரி இப்படி வச்சாங்க. வச்சுட்டு எதுக்கு நீ இவ்வளவு குழப்பமா இருக்க, நீ எது தொட்டாலும் நல்லா வருவ, தைரியமா நீ இப்போ யோசிக்கிறல்ல. நான் ஒரு பிசினஸ் ஐடியா வச்சிருந்தேன். நான் விவசாயம் உள்ள போகணும், ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும், அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற ஐடியால இருந்தேன். பட் அது கரெக்டா தப்பா, நான் நம்மளோட ஐயாட்டெல்லாம் போய் ட்ரைனிங் நடத்தேன். எனக்கு ஒரு குழப்பத்துல இருந்தேன். அவங்க பிடிச்சிட்டு ரொம்ப யோசிக்காத, நீ எதை தொட்டாலும் நீ ஜெயிப்ப, ஸ்டார்ட் பண்ணு போ அப்படின்னு வச்சுட்டு போ அப்படின்னாங்க. எனக்கு நான் அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. அந்த குந்தி தேவி கும்பிட்டுட்டு வந்தேன், அவங்க வச்சாங்க. எனக்கு ஒரு மாதிரி அப்புறம் அவங்க கிட்ட கேட்டேன், அம்மா உங்க பேர் என்னம்மா அப்படின்னு. அன்பு அப்படின்னாங்க. அவங்க பேர் அன்புல இல்ல, அவங்க பார்த்து சிரிச்சுட்டு அன்புன்னு வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஒரு 1-1.5 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். நான் பண்ண பிஸி ஆயிட்டேன், வர முடியல. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்தேன். துர்வாச முனிவராண்ட திருப்பி வந்து அது மாதிரிதான் உக்காந்தேன். கண்ணை மூடி உக்காந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ணேன். கண் முடிச்சு பார்த்தா அங்க இப்ப பூஜாரி மாரி போட்டிருக்காங்க. அப்பெல்லாம் பூஜாரி அங்க ஒருத்தர் இருப்பார், அங்கேயே படுத்திருப்பார், அவரே கோவில பார்த்துப்பார். அவர் வந்துட்டு என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு எனக்கு என்னமோ தெரியல, நான் ஒரு 100 ரூபாய் எடுத்தேன். 100 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாங்கலை. அவர் இல்லை வேண்டாம் நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஷேமா இருக்கும்ல, நீங்க கோவில்ல காசு கொடுக்குறீங்க வெய்யுங்கன்னு வாங்க, வேண்டான்னு யாருன்னா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கே ஒரு இன்னொன்னு சம்பந்தமே இல்லாம வேண்டாம்னா, நம்ம தப்பு பண்ணிட்டா வேண்டாம்னா கூட நம்ம தப்பு பண்ண முடியல. எதுக்கு வேண்டாம்னு சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா சில பேர் சில இடத்துல யாசம் கொடுக்கும்போது நம்ம 2 ரூபாய் போட்டா நம்மள மேல கீழே பார்ப்பாங்க. அப்படி கூட இல்லை, நான் 100 ரூபாய் கொடுத்தேன். அவர் வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு என்னங்க புரியல, ஏன் அப்படின்னு. நீ குழப்பத்துல வந்திருக்க, நீ போயிட்டு தெளிவா அடைஞ்சிட்டு வா, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. எனக்கு என்ன சொல்றது தெரியல. குழப்பமா? ஆமா நான் குழப்பத்துல இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் வந்து எப்படின்னா அந்த கர்ப்ப கிரகத்து உள்ள இருந்தா ஒரு மாதிரி பேசுவாரு, கிரக கர்ப்பத்து வெளியே இருந்தா வேற மாதிரி நார்மலா பேசுவாரு. அவர் அப்ப உள்ள உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நீ வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார், இவர் உன் தாத்தா, இந்த தாத்தா கிட்ட உன் குழப்பத்தை சொல்லு, உனக்கு வந்து உனக்கு ஒரு தெளிவு வரும். தெளிவு வந்த பிறக்கும் நீ அப்புறமா இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னாரு. நான் ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். 10 நிமிஷம் இருந்துட்ட பிறக்கும் நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒன்று ஐடியா இருக்கு, அது கரெக்டா தப்பா தர, நீங்க எனக்கு ஒரு இது சொல்லுங்க அப்படின்னாரு. நான் அவரை பத்தி சொல்லலாம், அவர் பர்மிஷன் இல்லாம நான் அவரை பத்தி பேசக்கூடாது. அவருடைய வாழ்க்கை வர்றது பயங்கர ஹிஸ்டரி. அது ஒரு நாள் அவர் பர்மிஷன் கேட்டு நம்ம அதை பத்தி சொல்லுவோம். அவர் என்ன சொன்னாரு, சரி நீ கேளு, என்கிட்ட கேட்காது அவர்கிட்ட கேளு, என்ன சொல்றாரு பாக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இருந்தது வந்து ஃபுல்லா பிஸ்னஸ், லைக் இ-காமர்ஸ், ஐடி. நான் போனா திருப்பி அப்ராடு போனோம், பட் எனக்கு ஏதோ பிடிக்கல. இந்தியாலயும் டெல்லி மும்பைல ஒர்க் பண்ணேன், பட் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங். சரி பிஸ்னஸ் அவன் பண்றேன், எனக்கு அதுலயும் சந்தோஷம் இல்லை. எனக்கு எதுல சந்தோஷம் தெரியல. அவர் வந்து உனக்கு எதுல சந்தோஷம்? எனக்கு வந்து சாமி கும்பிடுறதா சந்தோஷம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே கோவில் சுத்துறது ரொம்ப பிடிக்கும். சரி அப்போ அது சம்பந்தமா, கோவில் சம்பந்தமா என்ன பிசினஸ் பண்றது எனக்கு தெரியல. வைக்கணும்னா பூக்கடை தான் வைக்கணும் கோவில் பக்கத்துல, அப்பதான் நான் காலம்புள்ளா இருக்க முடியும். எனக்கு பூக்கடை வைக்கிற ஐடியா இல்லை, நான் வேற ஏதோ ஆன்மீக சம்பந்தமா பண்ணணும், எனக்கு சந்தோஷமா இருக்கணும், என்னோட ஜீவனத்துக்கு காசு இருக்கணும், அதே சமயம் நான் சாமி சம்பந்தமாவே பேசணும், அது சம்பந்தமா இது சுத்தணும்னு.
அவரு எனக்கு அதான் சொல்ல, எனக்கு கீழே வந்து ஒரு 1400 பேர் என் கீழே வேலை செஞ்சிருக்காங்க. நான் ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனில டைரக்டரா இருந்தேன். நான் எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பேன். ஆனா அன்னைக்கு அவர் என்ன இன்டர்வியூ எடுத்தாரு. சரி, உனக்கு என்ன தெரியும் ஆன்மீகம் பத்தி, சொற்பொழிவு பேசுவியா? இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் நான் பெரிய ஆள் கிடையாது, என்னதான் தவம் பண்ணுவேன், வேற என்ன ஆன்மீக சம்பந்தமா என்ன தெரியும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், ஏன்னா ஜோதிடம் படிக்கிறேன், ஜோதிடம் தெரியும் அப்படின்னு. அப்ப ஜோதிடம் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, நான் ஜோசியராலாம் ஆகிற ஐடியா இல்ல, எனக்கு பிசினஸ் ஐடி அப்படிதான் ஐடியா இருக்கு, ஜோசியர் பிடிக்கும் அதனால படிக்கிறேன், எனக்கு ஐடியா இல்ல. சரி, நீ வந்து ஐடில இருந்த, நீ பிசினஸ்ல இருந்த, நீ பெரிய ரொம்ப நான் அமேசான், அலிபாபா உலகத்தோட டாப்பர்ஸ் கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன், அதுல உனக்கு ஹாப்பினஸ் இல்லைன்ட்ட. வெளிநாட்டுல யூஎஸ்ல ஹார்வர்ட்ல படிச்சா அதுலயும் ஹாப்பினஸ் இல்லைன்ட்ட. அப்போ உனக்கு ஹாப்பினஸ் என்ன, ஹாப்பினஸ் எதுல இருக்கு, உனக்கு ஆன்மீகத்துல இருக்கு, அப்ப அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னா. எனக்கு இல்ல, எனக்கு புரியல, பட் நீங்க சொல்றீங்க அதனால நான் ட்ரை பண்றேன். நான் ஒருத்தர் 2 பேருக்கு ஜோதிடம் பாக்குறேன், அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் கண்டினியூ பண்றேன், நல்லா இல்லைன்னா நான் திருப்பி இங்க வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வரேன் ஏன்னு எழுந்துக்கினேன். நான் 100 ரூபாய் திருப்பி கொடுத்து அவர் வாங்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, அது வந்து பௌர்ணமி நாள். அவர் என்ன சொன்னார், நீ அடுத்த பௌர்ணமிக்கு இங்க வரமாட்டேன், உன்னை சுத்தி 100 பேர் இருப்பாங்க, சரி நீங்க வரமாட்டேன், இங்க வரலையேன்னு நீ கஷ்டப்படாத, இந்த தாத்தா உனக்காக அங்க இருப்பாரு அப்படின்னாரு. என்னடா இப்படி எல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் அவரு தான் சொன்னாரு, குந்தி தேவி கதையெல்லாம் சொன்னாரு. துர்வாசக முனிவருக்கு முன்னாடி ஒரு பாதம் இருக்கும், அது வந்து நிறைய பேர் இப்ப சிவனோட பாதம்னு வச்சிருக்காங்க, அது குந்தி தேவியோட பாதம், அதிகம் வழிபடுங்க. அவர் தான் சொன்னார், குந்தி தேவியை வேண்டு அந்த அம்மா கேட்கிற வரத்தை கொடுக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த அம்மாவையும் வேண்டிட்டு, குந்தி தேவி அவங்களும் இங்க வந்திருக்காங்களா திருவண்ணாமலைக்கு? வந்திருக்காங்கன்ற ஐதீகம் இருக்கு, அதனாலதான் அவங்க பாதம் அங்க இருக்கு. பாதம் அங்க இருக்கு. ஓகே ஓகே. சோ குந்தி தேவி கிட்டயும் போனேன், அவங்க கிட்டயும் பிசினஸ்க்கு நீ தான் வழிகாட்டின, இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கிறேன், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொன்னேன். போனேன், நம்ப மாட்டீங்க சார், திருவண்ணாமலையில இருந்து முடிஞ்சிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் இதே மண்டியில ஓடுது, ஜோதிடம் பார்க்கலாமா வேணாம். எங்க அம்மா கிட்ட கேட்டேன், எங்க அம்மால இந்த வேலைலாம் எங்க வீட்டுல யாரும் ஜோதிடம் இந்த வேலை எல்லாம் படிச்சியா, ஒழுங்கா வேலைக்கு போ, நீ வேலையை விட்டுதே. எங்க வீட்டுல எல்லாருமே சண்டை, ஏன் வேலையெல்லாம் விட்ட, பிசினஸ் ஆரம்பிச்சு அதையும் விட்டுட்டுன்னு ஒரே திட்டு, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சோ இது சொல்லவோ எங்க அம்மாவும் திட்டாங்க, இதெல்லாம் உனக்கு வேண்டான்னு. பட் என்னன்னு தெரியல, ஒரு 2 நாள்ல எனக்கு ஒருத்தர் ஜோதிடம் பார்க்க வந்தார். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் ரொம்ப பெரிய கஸ்டம்ஸ் ஆபீசர். அவருக்கு ஜாதகம் பார்த்தேன். ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. அவர் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாரு, தினேஷ் நீ சூப்பரா பேசுறடா, நீ சொன்னது எக்ஸாக்டா இருக்குடா அப்படின்னாரு. அவர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், அவர் என்ன ஐடில பார்த்திருக்காரு, என்ன ஜோதிடரா பார்க்கல, ஒரு கேஷுவல் இதுல நீ சொல்றது ரொம்ப அக்யூரேட்டா இருக்குடா அப்படின்னு. அப்பதான் எனக்கு நம்ம சொல்றது கரெக்டா இருக்கான்ட்டு. அப்புறம் 2-3 ஆச்சு, ஒரே மாசத்துக்குள்ள நிறைய பேரை பார்த்தேன். அடுத்த பௌர்ணமி கிளம்பலானா கிளம்ப முடியல, ஃபுல் அப்பாயின்மெண்ட்ஸ். அதாவது சாதாரண தினேஷ், டிவைன் தினேஷா இல்ல அஸ்ட்ராலஜர் தினேஷா அப்பலாம் இல்ல. இது ஆச்சரியம் என்னன்னா, அந்த கரெக்டா பௌர்ணமி பூஜை நான் கிரிவலம் போற டைம்ல வீட்டுல உட்காந்துருக்கேன் டெஸ்க்ல, எனக்கு டக்குன்னு சொன்னது ஞாபகம், ஒன்னு சுத்தி 100 பேர் இருப்பாங்கன்னுட்டு. நான் கவுண்ட் பண்ண யார் யாருக்கு ஜோதிடம் பார்ப்போம், நான் அந்த லிஸ்ட் வச்சிருப்பேன். பார்த்தா கரெக்டா 100 பேருக்கு பார்த்திருக்கேன். ஒரு மாசத்துக்குள்ள கரெக்டா 100 பேருக்கு ஜாதகம் பார்த்தேன். அந்த அவர் சொன்ன டைமுக்கும் கரெக்டா அடுத்த பௌர்ணமி அந்த டைம் போகுது, கரெக்டா 100 பேர். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த துர்வாசக முனிவர் கோவில் அவ்வளவு சிறப்பு மிக்க கோவில். அதனால அடுத்த தடவை கிரிவலம் வரும்போது 2 கண்ணையும் திறந்து எல்லா பக்கமும் என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு கோவில், ஒரு செங்கல் கருங்கல்லும் சாமி, இங்க அடிக்கு அடி லிங்கம், அடிக்கடி லிங்கம். துர்வாசக முனிவரை கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு சொன்னது, நீ யூடியூப்ல தாத்தா பத்தி பேசுவேன்னு. இன்னைக்கு அது நடந்திருக்கு. இது எத்தனை பேரை போய் ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியல. அந்த நாள் தான் இந்த நாள்ன்றீங்களா? ஆமா சார். ஓகே சார், ஆமா, நான் அண்ணாபிஷேகம் நாள்ல தான் நடந்தது. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு அண்ணாபிஷேகம்ல. ஓகே. இதேதான் பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அண்ணாபிஷேகம் நாள்ல தான் இது நடந்தது. ஓகே. இல்ல அந்த யூடியூப்ல பேசுற நாள் இதுதானா, அவரை பத்தி பேசுற நாள்? சார் அதுவும் இதுதான். அதை விட ஸ்ட்ரைக்கா வருது எனக்கு, அது நடந்தது வந்து அண்ணாபிஷேகத்துக்கு வந்தப்போ. அதே மாதிரி திருப்பி அண்ணாபிஷேகம் நடந்தப்பவே திருப்பி இப்படி நடக்குது. இது கோஇன்சிடென்ஸா இல்ல தெய்வ அருளா நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதுதான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அடுத்த தடவை வரும்போது எல்லாரும் துர்வாசக முனிவரை வேண்டுங்க, வரம் தரவரு.
அவர் நிறைய வரம் தரவரு. ரொம்ப நீங்க அவரை தாத்தாவா பாத்தீங்கன்னா பத்திரமா உங்களை பார்த்துப்பாரு. சூப்பர் சார். கண்டிப்பா தாத்தா அதாவது துர்வாச முனிகரை வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும் புராண கதைகள் அடிப்படையில. நிறைய விஷயங்கள் நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அதுக்கு மெருகேற்ற வகையில ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.